இந்த நாள் நமது நாள். இது உங்கள் டேவிட். இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு. அதாவது மன்னிப்பு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு சாரி கேட்கறதுனால அவங்க ஒன்றும் பெரிய கோபத்து மேல ஏறி நிக்க போறதோ, நாம பாதாளத்துக்குள்ள இறங்கி போறதோ கிடையாது. சரிங்களா? ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல ஒரு அமைதி உண்டு. என்ன, அந்த அமைதி நமக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மன்னிப்பு, ரெண்டாவது அன்பு. அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில அவங்க சமாதானம் ஆகுற வரைக்கும் அன்னைக்கு நைட் அவங்க கடந்து படுத்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பாரமான ஒரு சிந்தனைகள் போயிட்டு இருக்கும். கணவனை குறிச்சு மனைவிக்கும், மனைவி குறிச்சு கணவனுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பாரமான சிந்தனைகள் போகும். தூங்க முடியாது, ஒரு நிம்மதி இருக்காது. என்ன, ஒரு மாதிரி, அதாவது சில சமயத்துல இந்த நிம்மதி இழக்கும் போது அது பெரிய கோபமா மாறும். கோபமா மாறும்போது கணவன் செய்த அனைத்து தவறுகளையும், அதே மாதிரி மனைவி செய்த அனைத்து தவறுகளையும் திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். எப்போன்னா அந்த மன்னிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் போது. ஏன்னா அவங்க குற்றப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அவங்க செஞ்ச குற்றத்தெல்லாம் நம்ம பெருசு பண்ணி காமிக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க கடந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிருப்பாங்க. ஆனாலும் திரும்பி 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 அதெல்லாம் யோசிச்சுட்டு அதை எடுத்து சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுனால ஒரு குடும்பத்துல ஒரு அமைதி வரும்னு பாத்தீங்கன்னா வராது. அந்த அந்த பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெருசா பூகம்பமா வெடிக்கும். அது எப்போ அப்படின்னா, இந்த முதல் தருணத்திலேயே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஓகே, ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு கணவனோ இல்ல மனைவியோ, ஈவன் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். அதோட அந்த சப்ஜெக்ட் அன்னியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டு நார்மலா அவங்களோட வாழ்க்கை நிலை போகும். ஆனா இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கூட இருக்காது. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. மன்னிப்பு கேட்கறதுனாலயோ மன்னிப்பு கொடுக்கறதுனாலயோ யாரும் பெரிய ஆளாயிட போறதில்லை, யாரும் சிறிய ஆளாகவும் போறதில்லை. ஆனால் இதை கொடுக்கறதுலயும் கேட்கறதுலயும் ஒரு சமாதானம் இருக்கும். நாம படுத்து தூங்கும் போது ஒரு நிம்மதியான தூக்கம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள், அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான நேரமா இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கும் போது வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் பாத்தீங்கன்னா நரகத்தனமா இருக்கும். அந்த பிரச்சனைகள் மேல மேல வளர்ந்துட்டே போகுமே தவிர அது இறங்கவே இறங்காது. அதுக்கு முடிவு வராது. யாராவது ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டு போகும்போது நிச்சயமா அது ஒரு முடிவுக்கு வரும். நன்றி. இந்த நாள் நமது நாளே. இது உங்கள் டேவிட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.